படம் நல்லா இருந்துச்சு. சாதா லவ் மேரேஜ் பற்றி தான். இந்த ஆனர் கில்லிங்லாம் பண்ணுவாங்கள்ல ஜாதிக்காக, அது மெயினாக கொஞ்சம் ஒரு டெப்த்தாக போகாமல் அது ஒரு ஒன் லைன் மாதிரி அதை வச்சு படம் ஃபுல்லாக பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம். இல்லை யூஷுவல் இதுதான். இது ஆக்சுவலாக நிறைய படம் இந்த மாதிரி கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க எல்லா படமும். இது வந்து எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வகையில் பண்ணாங்க. அவ்வளோ. அவங்க பேர் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை லவ் ஃபெயிலியர் இருக்க பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் மோரா. அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். ஒரு மியூசிக் சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு படம் தான் தமிழில், நல்லா இருந்துச்சு. அவரது சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் அவரதுல ஒரு கேரக்டர் ட்விஸ்ட் இருக்குது அவரது நீங்கள் படத்தில் பாருங்கள், நல்லாயிருக்கும். படம் ஓகே தான். நான் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கதை முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் அந்த இன்டர்வல் சீன்லேயே கதை முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் எதுக்கு வரைக்கும் எடுத்துன்னு போனாங்க தெரில. ஓவராலாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது படம். ஜென்சி பசங்களுக்கு சிங்க் ஆகும், எனக்கு சிங்க் ஆகலை என்னன்னு தெரியல. நல்லா தான் இருந்தது. ஒர்க் அவுட் ஆகிருந்தது. சாங்ஸு ஆவரேஜாக இருந்தது. பட் காமெடி நல்லா ஒர்க் ஆச்சு. ஓவராலாக பார்க்கும்போது படம் ஓகே தான். அதான் வில்லனாக தான் பண்ணிருக்காரு. பட் கடைசியில் எல்லாரும் பண்ணுற இது தான். தமிழ் படத்தில் எல்லாம் வர மாதிரி தான் பண்ணுறாங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்ற ஸ்கிரிப்ட் மாதிரி இப்போ எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் ஒரு ஹீரோ ஹீரோயின் சேருவாங்க. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே அவர் பண்ணியிருக்காரு. புரியல. கனெக்ட் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். மோஸ்ட்டாக எல்லாருமே இது ஒரு ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் படம் வந்து பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மியூசிக் நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு சாய் அபியங்கர். நல்ல ஹைப்டாக இருந்தது படம் ஃபுல்லாக. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு அனிருத்தோட ஸ்டைல் கொஞ்சம் இருந்தது. பட் ஆனால் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் எப்பவும் போல தான் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா படத்துலையும் பண்ணுற அதே இதுதான் நல்லா பண்ணியிருக்காரு. அதான் அந்த ஹானர் கில்லிங் பற்றி நல்ல சோஷியல் மெசேஜ் சொல்ல வராங்க. இப்போ நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் பார்க்குறவங்களுக்கு என்னன்னு தெரியாது. போய் பாருங்கள். நல்ல ஒரு 3 hours என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆப்வியஸாக அதுக்கு தான் நம்ம போகிறோம் படம் பார்க்கறதுக்கு. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஒரு ஃபஸ்ட் டைரக்டராக அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ பிரதீப் ப்ரோ ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் நல்லா இருக்குது. இல்லை அதான் லவ் ஸ்டோரி தான். லைக் எல்லாமே எல்லா ஜான்றும் எல்லாமே இருக்குது. ஆக்ஷனும் இருக்குது, லவ் இருக்குது, ஃபீலிங்ஸு, எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தா தான் அவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரோட ஸ்டைல்ஸ் எல்லாமும் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இந்த வாட்டி. ஸோ எல்லாமே சூப்பராகவும் இருக்குது. அவருக்கு பொருத்தமாக தான் இருக்குது. அதில் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு காமன் ஆடியன்ஸ் தான். எனக்கு வந்துட்டு சினிமா அந்த வந்துட்டு குறிப்பிட்டு அதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. படம் போய் உட்காரமா எல்லாமே சூப்பராக இருக்கா, அவ்வளோதான். எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. சாய் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐயோ அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் கத்திட்டு தான் இருக்காங்களே தவிர யாருமே அமைதியாக இல்லை. எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. படம் நல்லா இருக்கு. போய் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், நல்லா இருக்கு. இது அந்த காமெடி நல்லா இருக்குது. சரத்குமார் காமெடி. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. மமிதா பைஜு டெபியூட் தமிழில் நல்லா பண்ணியிருக்காங்க. சாய் அபியங்கர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த ஊரும் பிளட் டிரான்சிஷன் சிங்காரி செம்மையாக இருக்குது. அது ஃபேமிலி ஆடியன்ஸு 2K கிட்ஸ்லாம் கனெக்ட் ஆகும். ஆனால் அவ்வளோ எமோஷ்னலாலாம் இல்லை. மெசேஜ் செம்மையாக இருக்குது படம். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க பண்ணுற காமெடி, அந்த பேர் வந்து அது பிரதீப் ரங்கநாதன் பிச்சிட்டாரு. அது காமெடி. சரத்குமாரும் பிச்சிட்டாரு அந்த காமெடி. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வல்கராலாம் அவ்வளோ சொல்ல மாட்டாங்க. அது நல்லா ஜோக் மாதிரி தான் சொல்லுவார். செம்மையாக இருக்குது. அது அவர் வில்லன்லாம் இல்லை, அவர் தான் மெயின் ஹீரோவே படத்தில். அவர் தான் வந்து காமெடி பிச்சிட்டாரு. காமெடி படம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி அப்படின்னு சொல்ல, ஒரு வித்தியாசமான கான்செப்ட். புது டைரக்டர் பயங்கரமான கான்செப்டோடு வந்திருக்காரு. ஷாஜஹான் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் விஜய் சார் வந்து ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுவார். அந்த கிளைமேக்ஸோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயினுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு படம் ஃபுல்லாக. படத்துக்கு டியூடுன்னு வச்சதுக்கு பதிலாக தியாகி அப்படின்னு பேர் வச்சுருக்கலாம். அவ்வளோ தியாகம் பண்ணுறாரு படம் ஃபுல்லாக. இந்த சொசைட்டியில் இவ்வளோ தியாகம், நான் லவ்வுக்காக இவ்வளோ தியாகம் இந்த காலத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஜென்சி கிட்ஸுங்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் நமக்கு என்டர்டெய்னிங்காக போகுது. இந்த மாதிரி கான்செப்ட்டு கொஞ்சம் லைட்டாக பிசிறு தட்டினா ரொம்ப டவுன் ஆயிரும், டிசாஸ்டர் ஆயிரும். பட் எங்கேஜிங்காக வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காரு. காமெடியாகவும் சரி, எமோஷனலும் சரி. அங்கங்கே வந்து சாயோட மியூசிக்கும் வந்து ரொம்பவே நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து அது சஸ்பென்ஸை நான் இது பண்ண விரும்பலை. ஷாஜஹான் கிளைமேக்ஸ் எடுத்துக்கோங்களேன், அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்
அது எப்படி வந்து ஒரு ஹீரோயினுக்கு அதுலேருந்து எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்னு தான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரல. பட் ஓடிடியில் வரும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் வயசானவங்களுக்குலாம் எப்படி ரீச் ஆகும்னு தெரியல. பட் தியேட்டருக்கெல்லாம் பார்க்கும்போது நல்ல என்டர்டெய்னிங் படமாக இருந்துச்சு. சாங்ஸ் வந்து சாய் வந்து ஒரு 2500 பாட்டு போட்டிருப்பாரு படம் ஃபுல்லாக. சின்ன கேப் கூட விடல, ஹார்மோனியை போட்டு தூக்கிட்டு வந்துடுறாரு. படம் ஃபுல்லாக செம்மையாக அவரே, அதெல்லாம் சிங்கர்ஸ்லாம் தேவை கிடையாது, அவரே ஃபுல்லாக பாடிடுறாரு. நானே எல்லாம் எதுக்கு காசு மிச்சமாகணும்னு சொல்லிட்டு அவரே எல்லா பாட்டையும் பாடுறாரு. பட் நல்லா இருக்குது. ஸோ அதுதான் பிரச்சனை, அறுக்கலை. ஸோ அதை வந்து அந்த படத்தோட ஒரு பாசிட்டிவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் என்டர்டெய்னிங்காகவும். சரத்குமாருக்கு வந்து ஒரு ஜாதி வெறியன் மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ரம்மி நாயகன் அவர் வந்து இப்படி ஒரு கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குமோ அப்படின்னு சொன்னால் அவர் வர்ற சீன் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் பண்ணியிருக்காரு.